ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நான் என்ன சாப்பாடு செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால் கொத்து ரொட்டி தான் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த கொத்து ரொட்டி நானாக செய்யலை, நேற்று வாங்கி கொண்டு வந்த கொத்து ரொட்டி பார்சலில் ஒரு பார்சல் மிச்சமாக இருந்தது. சரி, அந்த கொத்து ரொட்டியை வச்சு ஏதாச்சும் வித்தியாசமாக செய்வோமே அப்படின்னு தான் செய்கிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெயில் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளியை வதங்க விட்டுட்டு அதோட கரட்டையும் சீவி போட்டுட்டு ஒரு கறிமிளகாயம் இருந்தது. அப்போ கறிமிளகாயும் சின்ன சின்ன வெட்டி போட்டு வதக்கினான். உங்களுக்கு விரும்பின மிரக்கறி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். கோவா போடுறண்டா போடலாம், லீக்ஸ் போடுறண்டா போடலாம். நான் கரட்டும் கறிமிளகாயும் தான் வீட்டை இருந்தது, அதைத்தான் போட்டு நான் அதெல்லாம் வதங்கி வந்த பிறகு 2 முட்டையும் அதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு மிரக்கறி கொத்துரட்டி தானே, அப்போ அந்த கொத்துரட்டியும் இதோட போட்டுட்டு காய்ச்சின இறைச்சி கறியும் இருக்குது. அப்போ இறைச்சி கறியிலையும் கொஞ்சம் அந்த கொத்துரட்டியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் அடுப்பை நிப்பாட்டிட்டு வெங்காயத்தால் போட்டு நான் வெங்காயத்தால் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் கொத்துரட்டி ரெடி. இந்த முதல் நாள் வாங்கின கொத்துரட்டியை அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது உண்மைக்கும் நல்லா இருக்கும். அதோடு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக மிரக்கறிகள், முட்டை, இறைச்சிகள் சேர்த்து சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். இதான் இன்றைக்கு என்னுடைய சாப்பாடு. அதோடு கொஞ்சம் சோறும் இறைச்சி கறியும் சமைச்சது, அதோட வெங்காயத்தாலும் வதக்கினது. அது நான் எடுக்கல, இதில் வெங்காயத்தால் போட்டது தானே. இந்த கொத்துரொட்டியோடு இந்த முட்டை, இறைச்சி எல்லாம் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருந்துச்சு.